கமருதனுக்கும் அரோராக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, விலகிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு தோணுன கருத்தை அவங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல. இப்ப நீ கூட தான் போன வாட்டி எப்பயோ அரோரா வச்சு ஒரு கருத்து சொன்ன நீ. கமருதனுமே சொல்றாரு, ஏங்க கமருதன் இன்னைக்கு என்ன பண்ணாரு பார்வதிக்கு? உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பயங்கர அதிரடி பிரச்சனைங்க அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. கை வைக்கல ஆனா வாய் தகராறு எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லிட்டாரு. நான் நினைச்சேன் ப்ரொமோல வந்து விக்கல்ஸ்க்கும் திவ்யாக்கும் ஒரு பிரச்சனை போச்சுல, ஓ பிகினிங்கே அந்த பிரச்சனை தானா அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது கிடையாது. உள்ள போன உடனே கமருதனுக்கு வந்து அதுதான் நேத்தே சொன்னேன், கமருதனோட பாயிண்ட் ஆஃப் வியூ அரோரா கிட்ட என்னன்னா, ஏன்னா அந்த கருத்தை வந்து சுபிக்ஷாவும் தான் வச்சாங்க நேத்து. ஆனா சுபிக்ஷா மேல கோவப்படுறதுக்கு வினோத்க்கும் கமருதனுக்கும் ஒண்ணும் கிடையாது. சுபிக்ஷா சொன்னா அது நியாயம், ஆனா அரோரா பண்ணக்கூடாது. சுபிக்ஷா எங்க கூட க்ளோஸா பழகலையே, நீ பழகுனீங்க அப்படின்றது ஒண்ணு. அது இல்லாம கமருதன் ஃப்ரெண்ட் சொல்லி நல்லா பத்த வச்சுட்டு போயிட்டது ஒண்ணு. ஆமாக்கா, இப்ப நான் இப்ப அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் பேசுறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சப்போர்ட்டுக்காக சொல்ல. இப்ப திடீர்னு ஒரு 3வது மனுஷன் நம்மளை பத்தி பேசுற அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பெருசா கோவம் வராது. பேசிட்டு போடா, நம்ம கூட பழகினவங்களே நம்மள முதுகுல குத்துறா நம்ம கோவம் வருமா வராதா? அது நம்பிக்கை துறவுல. சரி, நான் ஒரு நியாயம் கேக்குறேன். இந்த வீட்டுல அக்கா தம்பினே கூப்பிடாதீங்கன்றாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, ஏன் சொன்னாங்க? கனி எல்லாரும் எல்லாம் அக்கா 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 நாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கனின்னு தான் கூப்பிட்டாங்க, கனி தீரும் தான் கூப்பிட்டாங்க. ஏன்னா அவர் சொன்னாரு, இந்த வீட்டுல இந்த அன்பு பாசம் உங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம், வீட்டுக்கு வெளியில போய் வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல வேணான்ட்டு. இன்னொன்னு, கமருதனுக்கும் அரோராக்கும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, விலகிட்டாங்க அவங்க. அவங்களுக்கு தோணுன கருத்தை அவங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல. இப்ப நீ கூட தான் போன வாட்டி எப்பயோ அரோரா வச்சு ஒரு கருத்து சொன்ன நீ. கமருதனுமே சொல்றாரு, ஏங்க கமருதன் இன்னைக்கு என்ன பண்ணாரு பார்வதிக்கு? அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், அதே கேள்வியே ஓகே சுபிக்ஷாவை கேட்கல, க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா அரோராவை கேக்குறீங்க, எல்லாம் ஓகே ஃபைன். இதுக்கு நடுவுல வினோத் வர்றாரு, தேவையில்லாம வந்து அவரும் ட்ரிகர் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாரு. அது பண்ணக்கூடாது, அவரும் பண்றாரு ஓகேவா? ஏன்னா அவரையும் தானே இவரு கூட சேர்ந்து இந்த புத்தின்ராஜ் நல்ல மண்டையில மசாலாவெல்லாம் போட்டு கழக்கி நல்லா ஏதோ ஒரு அடிச்சு தின்னுங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டாரு. சோ அது ஒண்ணு. இதுக்கு நடுவுல நேத்து தான் சொன்னாரு, துஷார பத்தி எடுக்காதீங்க, அதுக்கான காரணம் இவங்க கிடையாதுன்ட்டாரு. மறுபடி துஷாரு. அதுக்கப்புறம் பாரு கிட்ட நீ ஜெலஸ், உனக்கு பாருவா, அதனாலதான் நீ பண்ண, நீ கூட சேர்ந்து நிறைய பண்ண. உடனே அப்ப நீயும் தானே கூட சேர்ந்து அதாவது அரோரா சொல்ல வர்றது என்னன்னா, என்ன மட்டும் பிளேம் பண்றியே, என் கூட நீயும் தானடா பழகுன அப்படின்றது. உடனே பாருக்கு ஒரு க்ளோஸ் அப். அதுக்கு நான் வரேன். பாருக்கு என்னன்னா, ஓ ரெண்டும் சேர்ந்துதான் சரி பண்ணிருக்கான்ற மாதிரி ஒரு க்ளோஸ் அப் அங்க போயிட்டு இருக்கு. இதுல கமருதனை வச்சு ஒரு புரிதல் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அங்க போயிட்டு பார்வதி கிட்ட போயிட்டு அரோராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட ஃபுல்லா இந்த பொண்ணை வம்பளுக்கிறதுக்கு அரோராவை யூஸ் பண்ணிக்கிறது. அப்ப அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா அப்பதானே வந்து பார்வதி டென்ஷன் ஆவாங்க, ஓகேவா? சோ பார்வதியை டென்ஷன் ஆக்கிறதுக்கு அரோராவை சப்போர்ட் பண்றது, இந்த பக்கம் வந்து அரோராவை டென்ஷன் ஆக்கிறதுக்கு பார்வதியை சப்போர்ட் பண்றது. எங்களும் ஒரு இடத்துல அவரோட கோவம் அவரோட ஆதங்கம் தீர்த்துக்கிறதுக்கு 2 பேரையுமே யூஸ் பண்றாருன்னு தான் சொல்றாங்க. அதான்க்கா, தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டா எல்லா மரத்துலயும் குத்திக்கிட்டு உட்காருவாரு அவரு. சோ இவர் வந்து அவரோட வைத்தறிச்சல அவங்களோட கோவத்தை அந்தந்த பெண்கள் கிட்ட தீர்த்துக்கும் போது அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பெண்களை கொண்டு வந்து புக் நோட் குட் புக்ஸ்ல வச்சு ஒரு விஷயத்த பண்ணி வெறுப்பேத்திடுறாரு. சோ அவரும் நல்ல தனந்தெளிவாவே ஒரு கேம் விளையாடுறாருன்றது எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சது. ஆமா, அவரு எனக்கு பாக்கும்போதுக்கா, இன்னொன்னு இன்னைக்கு அரோரா கிட்ட அவர் பேசும்போது வினோத் வந்து பேசுறதெல்லாம் பாக்கும்போது அந்த புத்தன்ராஜ் சொன்ன அந்த ஒரு ஐடியாலஜில தான் வினோத் பேசிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப இல்ல முன்னாடியே கொஞ்சம் இருந்தது உங்களுக்கு. இப்ப இவரு நல்ல அதுதான் சொல்றேன், கொஞ்சமா விளக்கு எரிஞ்சிருந்தத புத்தன்ராஜ் என்ன பண்ணிருக்காரு, சோ கொஞ்சமா எரியுது அது எப்படி அப்படியே பக்க எரிஞ்சு எல்லாரும் சாக வேண்டாம், நான் பண்ணிட்டு போறேன் அந்த வேலையான்னு சொல்லிதான் கமருதன் ஃப்ரெண்ட் நல்ல சிறப்பாவே பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கு இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா, அரோரா வாய இவங்களை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எதுக்கு வாய திறந்தாலுமே அட்டாக் பண்ணிடுறாங்க அரோராவை. இப்ப திவ்யாக்கும் வினோத்துக்கும் ஒரு பிரச்சனை போச்சு இல்ல, 7:30 அப்படின்ட்டு. அதுல அரோரா மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நீ உள்ள வந்துடுற, நீ பண்ணிடுற, உனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ ஏன் வரேன்னு அரோரா மேல பாஞ்சாரா இல்லையா வினோத்? சோ அரோரா வினோத் கமருதன் அப்படின்னு வாய திறந்தாலே அட்டாக் பாஞ்சிடுறாங்க, அப்படியே ஒட்டு கொந்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட்ல.
சோ எனக்கு ஆமா. இது பிடிக்கல. சோ கமருதீன் ஏக்கா, இஸ் ஆமா. பிளேயிங் எ கேம் அப்படின்றது தெளிவா தெரிஞ்சது. இங்க ஒரு கேம், அங்க ஒரு கேம் பண்றாரு. ஆமா. கமருதீன் வந்து ஒரு மாதிரி ஒரு மார்க்கமான ஒரு கேம் தான் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ம். வந்து ஆறுதல் சொல்றதுக்கு வந்தாங்களே, விக்கல் சீக்கிரமும் சபரியும் நம்ம அரோராவுக்கு. அழுகாதம்மா, நீ ஆனா எதுக்குமா அழுகுற? விக்கல் விக்ரம் ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணாரு பாத்தீங்களா கமருதீன் போயிட்டு, ம். உனக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும்போது அந்த பொண்ணு அழுதுருக்கு. உனக்காக ம். நின்றுருக்கு. எனக்கு நீ சொல்ற மாரிலாம் அந்த பொண்ண தோணவே இல்ல. தயவு செய்து அந்த மாரி பேசாத அப்படின்றது செம பாயிண்ட். ஏன்னா, அதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னும்போது விட்டு குடுக்காம அரோராவ பத்தி பேசின பாயிண்ட் எல்லாம் சூப்பரா இருந்தது. ஆமா. நல்லா இப்ப இந்த இருந்துச்சு. இடத்துல பாரு உட்கார்ந்து இத வேடிக்கை பார்த்ததுல பாருக்கு என்ன பெனிஃபிட்னா, ம். ஆஹா! சண்டை போடுறாங்களா? இப்ப இதுல என்ன பாயிண்ட் பிடிக்கலாம் இரு. அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டு ஒரு 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 புரிதல் ஒண்ணு வந்துருச்சு அவங்களுக்கு. ஆமா. அதுக்கப்புறமா தான் ஷோ உள்ள போயிடுறாரு. கேட்கல. ஆமா. சண்டை ஆ. போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு ம். அது உள்ள நம்ம போத்தவல அவங்க பண்ணிக்கிட்டோம். அப்படின்ட்டு உள்ள போயிடுறாரு. உள்ள ம். போயிட்டு தான் கேட்கிறாரு. இந்த 12 வாரத்துல இவுங்க என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணல. ம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த மறுபடியும் நான் வலுக்கட்டாயமா பண்ணியே தீருவேன்னு ஒரு ஆள் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு பண்ணாங்களா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா? ஆமா. பீட் பாக்ஸ். ஓ! மேடமா? ஏங்க நான் அத இக்னோர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க மறுபடியும் கொண்டு வந்து பாத்தீங்களா? நான் முக்கியமான விஷயங்களை பதிவு செய்யணும்னு சொல்லும்போது, இந்த சரி, பீட் சரி, சரி. பாக்ஸ்ன்றீங்க. ஓகே. இல்லக்கா. பண்ணிட்டு போட்டோம். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நம்ப யாரையுமே அமுக்க ட்ரை பண்ணல. பட் ஒரு விஷயம் நல்லா இல்ல. ஆ. பண்ணாத. அததான் இன்னைக்கு அவரும் கேட்டாரு. தம்பி ம். வந்து சொல்லி கூட உங்களுக்கு பீட் பாக்ஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொன்னா, அப்ப எங்கேயுமே சுபிக்ஷா வந்து அது வெளில போற வரைக்கும் நம்ம அத கேட்டு தான் தொலையணும்னு ஒண்ணு இருக்கு. அத உட்டுறலாம். பக்கத்துல வச்சிருங்க பீட் பாக்ஸ் பாட்டெல்லாம். சரி, நல்லா இருந்தது. வச்சிரலாம். சிறப்பாகவே ஆ. இருந்தது. ஓகே. ஓகேவா? சோ அடுத்த ம். டாபிக் என்னன்னா, இந்த 12 வீக்ஸ் இவங்க ம். வாட் கான்ட்ரிபியூஷன் இந்த கேம் பண்ணிருக்காங்க. சோ ம். என்ன கம்பேர் பண்றதுக்கு எனக்கு கூட டிக்கெட் ஃபினாலே கிடைக்காம இருந்தா பரவால்ல. பட் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. கிடைக்கக்கூடாது. ம். ம். இதுல ம். ரொம்ப ஷாக்கிங்கா குடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து, ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் நியூஸே வந்து ம். ஜனங்களுக்கும் சரி, பார்வதிக்கும் சரி, கமருதீன் பார்வ சொன்னது. ஆமா. ஏக்கா, ஏன்னா கிளாப் டிஃபால்ட்டாவே அடிச்சா. திவ்யாவ சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ம். ஏங்க ஆமா. திவ்யா, சாண்ட்ராலாம் டிஃபால்ட்டாவே மாட்டுவாங்க இந்த சம்பவத்துலன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆமா. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சம்பவங்கள் போயிட்டு இருக்கு. குட் புக்ஸ்ல யாரும் கிடையாது. ம். அதனால இதெல்லாம் வந்து ஓகே. ஓகேவா? ம். சோ கமருதீன் வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்போ என்ன பாயிண்ட் சொல்றாரு? இவங்களுக்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாது. ம். அப்புறம் வந்து வேற நெறைய ரீசன் சொன்னாரு. ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாது. தோத்தா அது ஏத்துக்கிற இது கிடையாது இவங்களுக்கு. ஆமா. அதுக்கு ஒரு இது கிடையாது. இன்னொன்னு வந்து எனக்கு கமருதீன் சொன்னதோட, கனி சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சண்டை போடுறது தான் பிக் பாஸ்ன்னு சண்டை நினைச்சுட்டு உள்ள போட்டு வந்திருக்காங்க. சண்டை போட்டு பிசிக்கல் பிசிக்கல் நவுத்திடலாம். ஆமா கனி. கனி சொன்னது ஓகே. பிசிக்கல். இல்லங்க. ஆமா. ஆமாமா. இப்ப ம். என்னன்னா, ம். பார்வால பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் இறங்கி விளையாட முடியுமான்னு நினைக்கிறீங்களா? நோ. அதெல்லாம் ம். பண்ண முடியாது. அது ம். பக்கத்துல வைங்க. ஐ கம் நெக்ஸ்ட். கமருதீன் வச்ச பாயிண்ட்ஸ் பாருக்கே அடி நெஞ்சு டபால்னு அடிச்சிடுச்சு. ஸ்போர்ட்டிவ்னஸ் கிடையாது. எந்த வேலையும் இந்த வீட்ல ஒழுங்கா செய்யல. செய்யறது கிடையாது. ஆமா. செய்யறதும் மன திருப்தியா பண்றது கிடையாது. மத்தவங்கள குறை சொல்லி பண்றது. ம். குசு இன்னொருத்தவங்க குசு. வளர்ந்து வந்தா பார்க்க பிடிக்காது. இந்த மாரிலாம் நெறைய ரீசன் சொன்னாரு. அந்த அம்மாக்கு, ஆமா. "அம்மா நான் பொட்டி பாம்பா இத்தன நாள் உன்ன வச்சிருந்தனே! நீ என்னையே சீறுறியே!" அப்படின்ற மாரி பாருக்கு மனசு வெடிச்சத பார்க்க முடிஞ்சது. சோ கமருதீன். அதுக்கப்புறம் அதே அப்படி உன்ன மட்டும் விடுவா. இதோ பார் உன்னையும் அட்டாக் பண்றேன். என்ன நீ போட்டு குத்தல நேத்து? அரோரா. திவ்யா விஷயத்துல? இருடி ஆ. மவளே! அப்படின்ற மாரி அரோராவ தூக்கின்னு வந்து உட்கார வச்சுக்கிட்டு, வீட்ல ஒரு ஆமா. வேலையும் ஒண்ணும் செய்யல சார். அதுவும் செய்யல சார். இதுவும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே 2 பேரையும் உனக்கு 2 பேரோடையும் பஞ்சாயத்து. 2 பேரையும் போட்டு குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரி போடு. அப்ப ஆமா. பாருக்கு ஒரு ஆறுதல் இருந்திருக்கும். அப்பா என்ன மட்டும் சொல்ல அரோராவையும் சேர்த்து சொன்னா அப்படி மாரி இருந்திருக்கும். ம். அதான். சோ ஃபர்ஸ்ட் ஷாக். ஜனங்க ம். ஏன்னா அது ப்ரோமோல பார்க்கும்போதே எனக்கும் ஷாக்கா இருந்தது. அத விட பயங்கரமான ஷாக் ஆப்வியஸ்லி மேடம்க்கு தான். ஆமா. பாரு மேடம்க்கு தான். அண்ட் கனி சொன்ன பாயிண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு ஆமா. சண்டை வச்சு நவுந்து பிசிக்கல் வந்துரலாம்ன்றது. டாஸ்க். வீட்ல வந்து ம். ஒரு ஜாலியா இருக்கிற கேம கூட அங்க பிரச்சனை பண்ணி அத எப்படி கிரியேட் பண்ணி நவுந்து போலான்ற விஷயங்கள் இருந்தோம். ஆமா. பண்றது. சோ இந்த மாரி விஷயங்கள் அது. அண்ட் ம். ஓகே. சில பேர்லாம் சூப்பர். சாண்ட்ராவ வந்து சபரி சொன்னது சூப்பரா இருந்தது. ஆமா. ஆனா அது காமெடியா சொல்லிட்டாப்ல. நீங்க காமெடியா அதுதான் சொல்லுங்க. அது சீரியஸா. காமெடியா சொன்னாரு. இவரு கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா நாள் நெருங்கிடுச்சு. நீங்க சீரியஸா சொன்னா தான் உங்களுக்கு உரைக்கும் அப்படின்றதுனால. ஆமா. என்னன்னா, இவங்களுக்கு இந்த சீரியஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் வீக் வந்த வாய்ப்புல அவங்களுக்கு கிடைச்ச ஐ மீன் அந்த இந்த பாஸ் இருக்குல்ல, ஃப்ரீ பாஸ். அத கூட அவங்களுக்கு வச்சுக்காம அவங்க பிரிஜின்க்கு குடுத்து ஒரு கேம் பண்ணாங்க. ஒரு ஆமா. ஸ்டேபிளாவே கிடையாது. சோ நாங்க ம். இத்தன வாரம் கஷ்டப்பட்டது அவங்க வந்து இப்ப பண்றது ஒண்ணுமே பண்ணவும் கிடையாது. சோ எனக்கு ம். கிடைக்காட்டி கூட பரவால்ல. சாண்ட்ரா அப்டின்னதெல்லாம் வேலிட் பாயிண்ட்ஸ். அண்ட் ஆமா. விக்ரம் வந்து திவ்யாவ சொல்றது, திவ்யா விக்ரம் சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி வெஞ்சன்ஸ கக்குன மாரி இருந்துச்சு. ஏக்கா. ஆனா என் ஒரு அ. விஷயம் எனக்கு திவ்யா கிட்ட என்ன பிரச்சனைனா, ம்.
நீ பார்வை சொன்னது கூட அக்செப்டபிள்ன்ட்டார். அவரே சொன்னார் விஜய் சேதுபதியை நீங்க பார்வை சொன்னது கூட கொஞ்சம் ஏத்துக்கலாங்க அப்படின்ட்டு. ஆனா வினோத்த உனக்கும் வினோத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை ஏன் எடுத்துன்னு வந்து இதுல சொல்ற? அதாவது 12 வாரத்துல அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல, இந்த கேம்க்கு இதுக்கு மேல அவங்க தகுதி கிடையாது, எனக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, இவங்க வரக்கூடாதுன்ற ப்ராப்பர் ரீசன் கொடுக்காம நீ பர்சனல் அட்டாக் பண்ணின்னு இருக்க அவரு. இது எப்படி அக்செப்டபிள்? சோ அங்கேயே அவர் இன்டரப்ட் பண்றாரு. இன்டரப்ட் பண்ணி போறாரு. அதுவே ஃபர்ஸ்ட் அசிங்கம். ஓகே, மறுபடியும் எல்லா ரவுண்டும் அடிச்சிட்டு வந்த பிறகு மறுபடியும் கேட்கும் போது மறுபடியும் நீ என்ன பண்ற, விக்ரம வந்து பர்சனல் அட்டாக் பண்ணின்னு இருக்க. அங்க அந்த கையெழுத்து ஒண்ணு கும்பிட்டாரா, அப்புறம் காது நேத்து பண்ணாரோ, ஓகே கையெழுத்து கும்பிட்டு ஒண்ணு பண்ணாரா, இதெல்லாம் உனக்கு அசிங்கம் தானே? அவரு சொல்றது என்ன, கேம பத்தி பேசுமா, உனக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தனிப்பட்ட கருத்து எனக்கு வேண்டாம், நான் அதை கேட்கல, என்னோட கேள்வி அது கிடையாது. கேம பத்தி அப்படின்னு உனக்கு எதுக்கு இது? எனக்கு என்ன தெரியுமாங்க, ஒரு 2 நாளாவே திவ்யா வந்து அவுட் ஆஃப் மைண்ட். என்ன கேட்டா எல்லாருக்கும் குடும்பம் அமைச்சிருக்கணும், திவ்யாக்கு மட்டும் ஃபேமிலி அமைச்சிருக்க கூடாது. கூடாது. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் இந்த பொண்ணு எடுத்துக்கிறதுக்கும் ரெடியா கிடையாது. பெத்த தகப்பன் சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு ரெடியா கிடையாது, அண்ணன் சொல்ற பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் ரெடியா கிடையாது. விஜய் சேதுபதி சொன்னாலும் கேட்க மாட்டேன், வீட்டுல சொல்றது கேட்க மாட்டேன், நான் யாரையும் பேச விட மாட்டேன், எனக்கு தோன்றதுதான் நான் வேலிட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படிங்க இது? எனக்கு புரியல. எல்லாருமே அவங்க ஃபேமிலி சொன்னது எங்கேயோ ஒரு இடத்துல யோசிக்கிறாங்க, ஏதோ ஒரு கன்சிடரேஷன் பண்றாங்க. ஓகே, இவங்க ஏதோ பாத்துட்டு வந்திருக்காங்க என்னன்றது, அது ஒரு பிளான் இருக்குல்ல. இந்த பொண்ணு எப்படிங்க இதுக்கு குடும்பத்தை உள்ள அமிச்சிங்க? தேவையே இல்லையேன்ற நானு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற முயதான் ஒவ்வொரு டைம் நிக்கிறாப்ல திவ்யா. அது தப்பு இல்லங்க. நீ நல்லா இருந்த, நீ வந்து ஃபர்ஸ்ட் அப்புறம் சாண்ட்ரா கூட சேர்ந்து பிகினிங் ஒரு கூத்தடிச்ச, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்ட, அதுக்கப்புறம் நீங்க சைலண்டா இருக்கிற திவ்யா எங்களுக்கு பிடிக்கலன்னு அதுக்கப்புறம் உள்ள வந்த. உனக்கு கமருதன் பிரச்சனைகளை உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க ஜனங்க, அவருமே அவனுக்காக தான் கேள்வி கேட்டாரு. நல்லா விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல இது என்ன தெரியுமா, இந்த 200% நம்ம நினைக்கிறது நடக்குது, 200% நம்ம நினைக்கிறது நடக்குதுன்னு அவங்க அண்ணன் சொன்ன உடனே இந்த மாதிரி என்ன நினைச்சிட்டாங்க, ஆஹா நான் இங்க பிரச்சனை பண்றது கேள்வி கேட்கறதெல்லாம் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு, ஐயோ ஓ மை காட் பாரு அப்படின்ற மாதிரி தப்பான ஸ்டெப் எடுத்து வச்சு மொத்தமா நாசமா போறதுக்கு வழி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தப்புன்றேன், வேண்டான்றேன். இப்ப ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்குக்கா, கத்தி சொல்ற யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேங்குது. ஆமா, இப்போ நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்ல நேத்து போட்டிருந்தாங்க, நீங்க வந்து திவ்யாவை மட்டும் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களா, திவ்யா பேசும்போது அப்புறம் விஜய் சேதுபதி பண்ணது என்ன மார்க்கிங் தானே, அவர் எப்படி அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, அவர் பண்ண மார்க்கிங்காவே இருக்கலாம், அவர் பண்றதுக்கு நீ ஏன் இடம் கொடுக்குற? உனக்கு மட்டும் அது அவர் பண்ணது கிடையாது. எல்லாம் எந்தெந்த கண்டிஷனுக்கு எங்க தேவையோ இப்ப வரைக்கும் கதற விட்டுட்டு இருக்காருங்க. ஆமா, கமருதீன் ஸ்டார்டிங்ல கமருதீன் ஆமா எந்திரிங்க அப்படிம்பாப்ல, எந்திரிச்சு பாயிண்ட் சொல்லுங்க, ஓகே ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிருவாப்ல. எவ்வளவு கூட விஜய் சேதுபதிக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணல, அதுக்கான இடம் நீங்க ஏன் குடுக்குறீங்கன்ற. எனக்கு கூட பிடிக்கல அவர் மார்க்கிங் பண்ணது. ஆனா நீ ஒரு மெச்சூர்டான ஒரு பிளேயர் இந்த வீட்டுல, நீ மறுபடியும் அதுவே பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கே சிரிப்பா இருக்குமா இல்லையா? கரெக்டுப்பா, இவரு நம்ம நினைக்கிறது அவர் அப்படியே செஞ்சு காட்டுறாரு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு தோணுதா இல்லையா அந்த பாயிண்ட்? ஆமா. ஷோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு போயிட்டு இருக்கிற நடுவுல வந்து நம்ம சாண்ட்ரா மேடமோட ஒரு இன்ஃபர்மேஷன் நேத்து நீங்க சொன்னீங்கல்ல அக்கா, ஒரு சாண்ட்ராவை பத்தி ஒரு மீம்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னக்கா, எப்படி மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. விஜய் சேதுபதியை பத்தி பேசின, அது ஆக்சுவலா விஜய் சேதுபதி டாபிக் கிடையாது, கனியோட டாபிக். என்னன்னா கனி கிட்ட வந்து இவங்க சாரி கேட்டாங்கல்ல, என் குழந்தைய பத்தி நீ இப்படி பேசினதுக்கு இவரு சாரி கேட்டுடுங்க அப்படின்னதுக்கு சாரி கேட்டாங்கல்ல. நம்ம என்ன நினைச்சோம், உண்மையாலுமே மனசு இறங்கி சாரி கேட்டிருக்காங்க, தப்புன்னு உணர்ந்துட்டாங்க. பிளஸ் பிரஜினும் வந்து பேசினாரு. சோ அந்த ரியலைசேஷன் இருக்கு. பிளஸ் கனிக்கிட்டுமே போய் நான் தப்பா புரிஞ்சுட்டு அப்படி இப்படி சாரி கேட்கறதுல பார்த்தோம்ல. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது ரெஜிரா. அமித் கிட்ட ஒரு 2-3 நாள் முன்னாடி அமித் கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷன்ல சொல்றாங்க, நான் ஜென்யூனாவே சாரி கேட்கல கனிக்கிட்ட அன்னைக்கு வீக்கெண்ட்ல. விஜய் சேதுபதியும் விட்டுட்டேன் நைட் உட்கார்ந்து அந்த பீன் பேக்ல அமித் கிட்ட பேசணும். ஆமா, நான் ஜென்யூனாவே சாரி கேட்கல. அமித் அது விஜய் சேதுபதியும் விட்டுட்டாரு. அம்மா அவர் வந்து உன்னை சொல்லதான் முடியும், நீ தப்பு பண்ணிருக்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டுடுன்ட்டு. உணர்றது உணராதது உன் கையில இருக்கு. அதுக்கும் சேர்த்து ஜனங்க காரி துப்புனா உன் மேலதான் அது விழப்போகுது, அவர் மேல விழாது. ஏன்னா அவரு உன் தப்ப சுட்டி காமிச்சிட்டாரு, நீயும் அவர் முன்னாடி ஒரு டாமா பண்ணிட்ட. பட் அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டாரு. ஆனா அதையும் நீ அந்த இடத்துல அந்த ஆளை முட்டாளாக்கிட்டு கனி மேல இருக்கிற அந்த நேரத்துல வந்து பப்ளிக் முன்னாடி ஒரு தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்கு ஒரு சீனை போட்டு விஜய் சேதுபதியும் முட்டாளாக்கி ஜனங்க எங்களையும் முட்டாளாக்கி ஒரு சாரி கேட்கறன்னு ஒரு டிராமா போட்டு ஜென்யூனா
ஒரு சீனை போட்டுட்டு இப்ப ஜென்யூன்லி அது அட்லீஸ்ட் அந்த டிராமாவை நீ மெயின்டைன் ஆச்சு பண்ணிருக்கணும், பண்ணல. ஆமா அமித் கிட்ட கட்டிட்டு இருக்கிற உண்மையை நான் ஜென்யூனா கேட்கலன்ட்டு ட்ரூ ஃபேஸ் வெளியில வருதா இல்லையா மறைக்க முடியாது ரெஜிரா நிறைய விஷயம். ஏக்கா இல்லக்கா, எனக்கு சாண்ட்ரா பாக்குறதுக்கு இன்னைக்கு எல்லாம் கனி அழுகும் போது, ஏன்னா அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு இப்ப கனி போகும்போது அழுகிறத பார்க்கும்போது எனக்கு ரியலாவே இல்ல சாண்ட்ரா பண்றது எதுவுமே, எல்லாமே சும்மா சும்மா பொய். அதுக்கெல்லாம் நான் பாருங்க எத்தனை பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அமிச்சிட்டு இருக்காங்க, அக்கா அவங்க நடிக்கிறாங்க, சாண்ட்ரா நடிக்கிறாங்க, பொய் நம்பாதீங்க, பண்ணாதீங்க, நீங்க அந்த விஷயத்தை கேளுங்க அப்படின்றது. அதனாலதான் எனக்கும் அந்த மெசேஜஸ் எனக்கு வீடியோ அமிச்சாங்க, நான் அதையும் பார்த்தேன். நானும் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அடப்பாவி கொஞ்சம் கூட கண்ணு அசரக்கூடாது, அப்ப இவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே போச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எலிமினேஷனுக்கு இமீடியட்டா வந்துட்டாரோ. எலிமினேஷன் ஆமா, எலிமினேஷன்ல என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அரோராவை சேவ் பண்ணாரு. அரோரா பின்னாடியே பாரு, எதுக்கு இந்த மூணுத்தையும் இது பண்ணி விட்டுறலாம்னு சொல்லி இந்த பக்கம் பாரு. ஓகே, அப்புறம் வினோத் போனோன்னு தான் சொன்னாரு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே உங்களுக்கு வேணாம் சொன்னால நீங்க எதுக்கு அங்க போயிட்டு சார் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ட்டு இந்த பக்கம் குதிச்சது. விக்ரம சேவ் பண்ணி நீங்களாவது போய் வந்து கமருதனுக்கு ஆறுதலா இருங்கன்னு சொல்றது. சோ சுபிக்ஷா எல்லாரையுமே சேவ் பண்ணி லாஸ்ட்ல சாண்ட்ரா கனியா உட்கார வச்சாங்க. ஆமா, சோ அதுல மெஜாரிட்டியா கேக்குறாரு, இதுல யார் வெளில போயிடுவாங்க, உங்களுக்கு யார் இருக்கணும்ன்றதுல பார்வதியை தவிர எல்லாருமே கனி பேரை சொல்றாங்க. ஆமா, எனக்கு கனி வேணும் இந்த வீட்ல இருக்கணும்ன்றதுக்கு. ஆமா, ஏன்னா பார்வதிக்கு வந்து சாண்ட்ரா தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அது நான் அடுத்தது வருவேன். சோ கனின்றாங்க. ஆனா அவரு என்ன சொன்னாரு, மக்கள் யாரை விரும்புறாங்கன்னு பாக்கணும், கனி அப்படின்னு ஒண்ணு. ஷாக்கு, பார்வதி எல்லாம் பயங்கர ஹாப்பி, சாண்ட்ராவும் ஹாப்பி தான், ஆனா அழுகுற மாதிரி ஒரு நடிப்பு. உடனே கண்ணுல வச்சுட்டு சாரி கனி சாரி அப்படின்னா நிறைய நான் புரிஞ்சுக்கல. எவ்வளவுதாம்மா நடிப்ப, என்னமா பண்ணுவ, உன் புருஷன் நீ பண்றது தசரி விடுமா, விஜய் சேதுபதி சொல்றது மதிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. உன் வீட்டுக்கார் உனக்கு வந்து நீ ஏன் அப்படி நினைச்ச, கனி அப்படி நினைச்சு பண்ணலன்றதையுமே பேசி கூட நான் ஜென்யூனா சாரி கேட்கலன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு நீ கேட்ட சாரி எப்படி நாங்க நம்ப முடியும்? அதுவும் நடிப்பு தான், இட்ஸ் பார்ட் ஆஃப் ஆக்டிங். ஆமா, உனக்கு எல்லாமே சீன் பை சீன். இந்த வாரம் நம்ம இந்த ஒரு வாரம் சீரியல் ஓட்டுவாங்கல்ல 1 to சாட்டர்டே வரைக்கும், அந்த மாதிரி அது போன வாரம் சீரியல், இது இந்த வாரம் இன்னைக்கு போட்ட சீரியல் கதை. இனிமே ஜனங்க உன்னை நம்புவாங்க? வாய்ப்பே கிடையாது. கனி மனசாட்சிக்கே தெரியும் இந்த மாதிரி கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்குன்னு கனிக்குமே நல்லா தெரியும். சோ பச்சை ஆக்டிங். அதாவது அன்னைக்கு சாரி கேட்டது ஆக்டிங் அந்த அம்மாவே ஒத்துக்குச்சு, ஜென்யூன் இல்ல சாரி கேட்டதுன்ட்டு. இன்னைக்குமே கனி போகும்போது ஒரு ஆக்டிங்க போட்டுச்சு, ஜென்யூன். இது நடுவுல கனி எலிமினேட்னு அந்த கார்டை காமிச்ச உடனே சாண்ட்ரா கிட்ட போய் டக்குன்னு போய் உட்காந்தாங்க பாரு, அழுதுட்டே. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி. ஏதோ சாண்ட்ராவும் பார்வதியும் ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படியே நகையும் சத்தையும் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி காரையே நாங்க துப்பிக்கிட்டது இல்ல, நாங்க அவ்வளோ இணை அப்படின்ற மாதிரி. எதுக்குடா அழுவுறீங்கன்றதுல இன்னொருத்தரோட ஒரு பயம், பார்வதியோட இன்னொரு பயம், இன்னொரு துணை. சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு திவாகரோட துணை தேவைப்படுச்சு, கொஞ்சம் கலையோட துணை தேவைப்படுச்சு. 2 பேர் வெளில போயிட்டாங்க. நேத்து பெரிய துணை அமித் வெளில போயிட்டாரு, இன்னைக்கு சாண்ட்ரா வெளில போயிட்டா கமருதனோட பிரச்சனை. கமருதன் வந்து டிக்கெட் ஃபினாலே கிடைக்க கூடாதுன்றதுக்கு என்னையே சொல்றானே. ஆமா, சோ அவனோட எப்படி இனிமே இருக்க முடியும்? அப்போ சாண்ட்ரா போயிட்டா வாட் இஸ் திஸ், அப்ப இந்த ஜனங்களோட நான் எப்படி ஒண்ட முடியும் அப்படின்னு உடனே அந்த ஆதங்கத்துல போய் கட்டி பிடிச்சு அது அங்க ஒரு சாண்ட்ராவும் பார்வும் போட்டது கூட டிராமான்னு வேணாம். ஏக்கா எனக்கு என்னன்னா, பார்வதி தனியாவே விளையாட மாட்டாப்ல அக்கா, தனியா முடியாது. பொரணி பேசுறதுக்கு ஆள் வேணும்ல ரஜிரா. ஏக்கா பொரணி பேசுறதுக்கு கிளவிகள் தான் பொரணி பேசும் ஊர்ல. பிக் பாஸ்னாவே பொரணி தாங்க, பார்வும் கிடையாது. எல்லாருமே பிக் பாஸ் வீட்ல பொரணி தான் பேசுறாங்க. அந்த பொரணில எது நியாயம் அநியாயம்ன்றது தான் நம்ம ரிவ்யூல பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ பாருக்கு என்ன பயம்னா, சாண்ட்ரா வெளில போயிட்டா அடுத்தது நான் யார்கிட்ட போய் புலம்புவேன். அது சாண்ட்ரா கேனா எல்லாருமே கனி நாங்க சேவ் பண்றதுக்கு இவ்வளவு என்ன படம், அந்த இடத்துல அப்ப தேவையே கட்டி பிடிச்சு அணைச்சிக்கிறதுக்கு அப்படின்னு அந்த அம்மா ஒரு ஆக்டிங்க போட்டுச்சு. சோ வந்து பாரு கமருதன் இப்படி பண்ணிட்டானேன்ற ஒரு ஒரு மனசு கஷ்டம், பயம். வாட் நெக்ஸ்ட், யார் கூட நான் டிராவல் பண்ண போறேன் அப்படின்றதுல அந்த அம்மா ஒண்ணு. சாண்ட்ரா இந்த மாதிரி ஒரு டிராமா போட்டுச்சு. இதுக்கு நடுவுல தான் வந்து ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. எனக்கு அந்த வார்த்தை சரியா கேட்கல ஆக்சுவலா. பார்வதி ஏதோ ஒண்ணு எல்லாரும் பாத்தியா என்ன பண்ணாங்க பாத்தியா அப்படின்ற மாதிரிதான் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரிதான் ஏதோ சொன்னாங்க. அதுக்குதான் வந்து திவ்யா உள்ள நுழைஞ்சது. அந்த மாதிரி சொல்லாத, அது எப்படி நீ எங்களை சொல்லுவ பண்ண. திவ்யா மட்டும் கிடையாது, திவ்யா ஸ்டார்ட் பண்ணாலும் வினோத் எல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. சாண்ட்ரா கிட்ட போய் நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாதன்னாங்க. ஆமா,
நிறைய சொன்னாப்ல இந்த மாதிரி பண்ணாத பார்வதி, இந்த மாதிரி பண்றது நல்லா இல்ல அப்படின்னு. எனக்கு அதாவது ஏத்தி குடுக்கறது சம்திங் ஏத்தி குடுக்குற மாதிரிதான் ஏதோ ஒண்ணு சொல்லிருக்காங்க போல இருக்கு. அதனால பண்ணாத கூட. பார்வதிக்கு என்னன்னா ஆல்ரெடி பயங்கர காண்டு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆமா அத வந்து சாண்ட்ரா கிட்டயே நம்ம புலம்பும் போது பார்த்தோம். எனக்கு இப்ப டவுட் வருது. பாருக்கு இப்ப என்னன்னா டவுட் வந்துருச்சு. கமருதீனும் அரோராவும் சேர்ந்தே என்ன வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நான் சொல்லட்டுமா உண்மை என்னன்ட்டு? நீங்க 3 பேருமே 3 பேரையும் மாத்தி தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா ட்ரையாங்கிள் இதுல வந்து மாத்தி மாத்தி நான் அவன் என்ன யூஸ் பண்ணிட்டான், இவன் என்ன யூஸ் பண்ணிட்டான் மாத்தி மாத்தி சட்டையை காமிச்சிக்கிறது, இப்படி பாத்தி துப்பிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நீயும் தான் அவங்களை யூஸ் பண்ணிருக்க. ஆமா இப்போ கமருதீன் ரிவர்ஸ் ஆயிட்டா அதை உனக்கு ஏத்துக்க ஓகே ஃபைன். ஏதோ ஒரு காலகட்டத்துல ஓகே அவர் பண்ண உடனே உனக்கு அதை ஏத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா நீயும் தான் கேம் விளையாடி இருக்க, ஒத்துக்கோ. ஆமா அந்த மூணு பேருமே இப்ப அரோரா இவ்வளவு தூரம் வெளியில தெரியறாப்லன்னா அதுக்கு காரணமும் அந்த ட்ரையாங்கிள் தான். கமருதீன் இவ்வளவு தூரம் தெரியறாப்ல அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த ட்ரையாங்கிள் தான். அப்படி பார்த்தா இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட்டுக்கு மேல பார்வதிக்கும் ஆமா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு மொக்க ஸ்டோரி வேணும், ஒரு மொக்க கேம் வேணும்னா அதுக்கும் இந்த ட்ரையாங்கிள் தான். அப்படிங்கும்போது இந்த ட்ரையாங்கிள் இதுக்கு 3 சுத்தி வந்திருக்குது, இன்னும் சுத்தி வந்துகிட்டு இருக்குங்க. ஆமா ஆனா நாங்க ட்ரையாங்கிள் கிடையாதுன்னு சும்மா நடிக்க மட்டும் செய்யறாங்க. சும்மா மாத்தி மாத்தி நீ ஒழுங்கா நான் ஒழுங்கா, நான் நல்லவன் நீ நல்லவன் ஒரு டிராமா. ஓகேவா? சோ இன்செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருக்கு. இப்ப வெளியில போய் நான் எபிசோட் பார்த்தாதான் தெரியும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த நாளை என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு பாரு சொல்றதா இருக்கட்டும். இனிமே நான் சொல்றேங்க, கமருதீன் கோணத்துக்கு எப்படி தெரியுமா? என்ன சண்டானாலும் குட்டிக்கர் நடிச்சு அவர் வந்துருவாப்ல. பாரு இனிமே பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ. அப்படியே இவர் போய் இறங்கி சாரி கேக்குறதுல இனிமே நடக்காது. அப்படியே நடந்தாலுமே பார்வதி இனிமே கமருதீன் கிட்ட பழைய மாதிரி இருக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் கம்மி. கமருதீனுமே பழைய மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அததான் சொல்றேன். பட் அவரு கூட நீங்க ஓரளவுக்கு சமாதான மூடுக்கு கொண்டு வரலாம். கொஞ்சம் பேசிட்டா. இனிமே வந்து பாருன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பாருக்கு ரெண்டும் சேர்ந்து எனக்கு கேம் விளையாடிச்சா, இவன் எமோஷன்ல விளையாட்டானா, வெளியில போனாதான் எனக்கு எபிசோடு பார்த்தா தெரியும். அப்படி இப்படி 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 இதுக்கு நடுவுல திவ்யாவும் பார்வதியும் யூ கெட் அவுட், உனக்கு வேற வேலை கிடையாது, வந்துருவ, இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஒரேப்பா ஹங்காமா. எனக்கு திவ்யா வந்து என்ன ஆயிப்போச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 நாளா நேரமே சரியில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு திவ்யா கத்துறதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா? விக்ரம் அழுதாப்ல கனி எவிக்ட் ஆனதுக்கு. ஆமா என்னன்னா நான் அது வந்து ஆக்சுவலா அது ஜென்யூனா தான் பாக்குறேன். ஏன்னா சபரி கனி மோர் தென் சபரி வந்து கனி வந்து விக்கல்ஸோட நிறைய உட்கார்ந்து நிறைய பேசியிருக்காங்க. ஆமா எனக்கு விக்கல் சொன்னது நல்லா பிடிச்சிருந்துச்சுக்கா. ஸ்கிரீன்ல ஒருத்தங்களை பார்த்து ரசிச்சிருந்தேன் நானு. ஃபேனா இருந்து அந்த ஃபேனா இருக்கிறவங்க கிட்டே நான் இவ்வளவு க்ளோஸ் ஆகணும் எதிர்பார்க்கல. நீங்களே வெளியில போய் என்ன வெறுத்தாலும் நான் உங்க வீட்டுக்கு வந்து நான் இப்ப பண்றேன் அப்படின்றது வந்து அது அந்த அன்பு உண்மையான அன்பு தான். வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட். ஏன்னா 2 பேரும் எவ்வளவு உட்காந்து எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்ணார பாத்துருக்கோம். அவங்க சிஸ்டரே அதான் சொன்னாங்க, விக்ரமோட உட்காந்து பேசுறதா உனக்கு இந்த கேம், அதை தாண்டி ஏதாவது நீ யோசிக்கணும் கனி அக்கா அப்படின்றது. ஓகே சோ ஃபர்ஸ்ட் அழுதது அந்த இமோஷன்ஸ் அதெல்லாமே சூப்பர், எல்லாமே ஓகே. அப்புறம் கனி எவிக்ட் ஆயிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஜ்ல அவரு சென்ட் ஆஃப் எல்லாம் நல்லா பண்ணி விட்டுடுறாரு. பிக் பாஸும் நல்லா பேசினாரு, எல்லாம் போயிட்டாங்க. நான் அப்ப யோசிச்சுன்னு இருக்கேன், எங்க இனிமேதான் சண்டை வரப்போதோ ஐயோயோ அப்படின்னும் போதுதான் மொட்டையா ஸ்டார்ட் பண்ணாங்க. எடிட்ல புரிதலே குடுக்கல நம்மளுக்கு. என்னன்னா திவ்யா வந்து இவங்க கிட்ட கான்வர்சேஷன் வைக்கிறாங்க சுபிக்ஷா கிட்ட. இவங்க சுபிக்ஷா இன்னைக்கு பயங்கரமா அழுதான்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த சேஞ்சிங் ரூம்ல உட்காந்து விக்ரமும் சுபிக்ஷாவும் நிறைய நேரம் பேசும்போது பிக் பாஸ் கூப்பிட்டாரு. என்னன்னு கூப்பிட்டாரு? கேப்டனை கூப்பிட்டு இந்த 2 நபர் சேஞ்சிங் ரூம்ல 1 மணி நேரம் இருக்காங்க, அது அப்படி இருக்க கூடாது, சேஞ்சிங்காக இருக்கிற ரூம், வெளியில வாங்க அப்படின்றது ஒரு விஷயம் போச்சு இல்ல. சோ இவங்க அதை கேள்வி கேட்கறாங்க, எதுக்காக அந்த டாபிக் திவ்யா எடுத்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன போச்சுன்றது நம்மளுக்கு நோ ஐடியா. ஆமா இல்லக்கா கட் அது என்ன இடத்துல கட் பண்ணிருக்கானே என்ன ஏது அறிவுன்றதே கிடையாது. எப்படி பேசுவோம் நம்ம, ரிவ்யூ எப்படி கொடுப்போம், எப்படி ஜட்ஜ்மெண்டல் பண்ணுவோம், என்ன ஐடியால வந்து எங்க போடுற சண்டைய முழுசா போட்டா தானங்க நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். சோ ஓகே அந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஒரு பிரச்சனை போகுது. இதுல திவ்யா என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம்ல நீங்க உட்காந்து பேசணுன்ற ஒரு விஷயத்த 2-3 தடவை ரெஜிஸ்டர் பண்ணும்போது சபரி சொல்றாரு, அது அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாத, நீ ரெஜிஸ்டர் பண்ற விதம் தப்பா இருக்கு. அதாவது சுபிக்ஷாக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு ஒரு பிரதர் சிஸ்டரா தான் சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க போய் உட்கார்ந்தாங்க. ஆனா நீ சொல்ற விதம் அது தப்பா கன்வே ஆகுதுன்ற மாதிரி சபரி திவ்யா அப்படி சொல்லாதுன்ற இடத்துலயும் இவங்க விடாம பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒய்ஃப் மேட்டர் உள்ள வருது. நீங்க உங்க குடும்பம் வந்த உடனே இது பண்ணிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க. ஆமா
என் ஒய்ஃப் சொன்னா நான் இது பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அது அது மாதிரி போய் பல 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 பலன்னு சண்டை பிடிச்சிருது. இல்லக்கா எனக்கு என்னன்னா ஒய்ஃப் பத்தி திவ்யா பெருசா எதுவுமே பேசல, ஜஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணு தப்பா மேட்டா பேசலதாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இது எப்படி இருக்குன்னா ஆல்ரெடி இந்த கனி விஷயத்துல அவங்க ஆல்ரெடி ஒரு பிரேக் டவுன்ல இருக்காங்க. விக்ரம் இவங்க எல்லாம் ஒரு பிரேக் டவுன்ல இருக்காங்க. நீ மறுபடியும் என்ன பண்ற, சுபிக்ஷாவும் விக்ரமும் அந்த ரூம்ல உட்கார்ந்ததை மறுபடியும் ரிப்பீட் மூட்ல சொல்றேன்ற. அப்ப சபரி சொல்றாரு ரிப்பீட் மூட்ல அந்த மாதிரி சொல்லாத, அது வெளியில தப்பா போகும். இது வந்து ஒரு ஒரு இப்போ கமருதனும் பார்வதியும் போய் உட்கார்ந்தா ஒரு ஐடியா வரும். 2 பேர் லவர்ஸ், அவங்க ஏதோ கொஞ்சம் பிரைவேட் ஸ்பேஸ் தேவை அப்படின்னு நினைச்சுக்கலாம். இவங்களுக்குள்ள பிரைவேட் ஸ்பேஸ் இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்களேங்க. தம்பி தான் அண்ணன் தங்கச்சியா தான் பாக்குறாங்க. ஒரு கன்சோலுக்கு போன இடத்துலதான் வந்து அது குறிப்பிட்ட டைமுக்கு மேல தாண்டிடுச்சுன்றதுனால தான் பிக் பாஸ் கூப்பிட்டு வெளியில வர சொன்னாரு. ஆமா. சோ நீ அது இன்சிஸ்ட் பண்ணாதான் சபரியும் உள்ள வந்து அது பண்ணாத அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை போய் 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 ட்ரிகர் ஆயிதான் விக்ரம் வந்து அவ்வளோ ரிவர்ஸ் ஆனது. ஆனா இந்த ஒய்ஃப் இது தப்பா பேசல ஒண்ணு. இது ஆல்ரெடி 2 நாள் முன்னாடியே இவங்க பேசிட்டாங்க. விக்ரமோட ஃபேமிலி வந்துட்டு போன அன்னைக்கே ஏதோ ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அந்த சண்டையில வந்து விக்ரம் வந்து ஏதோ சொல்லியிருக்காரு. விக்ரமும் இவங்களுக்குள்ள என்ன டாபிக் போயிருக்குன்னா, ஆமா என் ஃபேமிலி வந்துட்டு போன பிறகு இனிமே நான் எல்லாத்துலயுமே மூக்க நுழைப்பேன். என்னன்னா திவ்யாக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, இத்தனை நாள் மத்த பிரச்சனைகளை மூக்க நுழைக்காம இன்னைக்கு மட்டும் என் பிரச்சனையில எப்படி மூக்க நுழைச்சிங்கன்னு திவ்யா கேட்டிருக்காங்க அந்த பிரச்சனையில. அதுக்கு அவர் வந்து ஆமா என் குடும்பம் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, இனிமே நான் எல்லாத்துலயுமே இது பண்ணுவேன்றதுக்கு 80 நாள் கேட்காத விக்ரம் இனிமே நீங்க கேட்க போறீங்களா, ஓகே நான் அப்ரிஷியேட் பண்றேன். இந்த கான்வர்சேஷன் ஆல்ரெடி போச்சு. மேபி அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, உங்க குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்ப எல்லாத்துலயுமே இது பண்ணுவீங்களா, அப்போ உங்க ஒய்ஃப்ன்றதுதான் ஆல்ரெடி கோவத்துல இருக்கிற மனுஷன் இன்னும் ஹைப் ஆயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா அவ்வளவு கோவப்படுறோமா விக்ரம், அவ்வளவு கோவம் வேண்டான்றேன். ஏன்னா அவங்க உங்க ஒய்ஃப வாடி போடியோ வா போவோ இல்ல ஒரு மாதிரி அது ராங்காவும் ட்ரீட் பண்ணல. நீங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை தான் இங்க மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்து சபையில வைக்கிறாங்க. ஆல்ரெடி 2 days முன்னாடியே பேசின விஷயத்தை தான் இங்க கொண்டு வந்து அதை பேசுறாங்க. ஓகே நீ கோவப்பட்டுட்ட, அதுக்கே இவ்ளோ கோவப்படணும்? அதுக்கு திவ்யா இந்த பக்கம் கத்த அந்த பக்கம் கத்த. ஆக்சுவலா இந்த சாண்ட்ரா பாரு விஷயத்துல வந்து கமருதன் பேச போனதுக்கு சாண்ட்ரா வந்து எனக்கு இப்ப எதுவுமே வேணாம், நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. சோ இவங்க என்ன ஆயிடுது, அங்க ஒண்ணு நடந்தது. இப்ப திவ்யாக்கு என்னன்னா, திவ்யா கிட்ட எல்லாரும் சார்ஜ் ஆயிட்டாங்க இந்த பிரச்சனையில. ஆமா இல்ல மொத்த பேருமே வந்து திவ்யாவை தான் கன்சோல் பண்றாங்க. ஆமா, ஏன்னா பாரு வராது. பாருக்கு என்னன்னா அச்சின் சாவட்டும், என்ன உட்காந்து என்ன நக்கல் பண்ணிருந்தது சாவடி அப்படின்ற மாதிரி பாரு வரல. மத்த எல்லாருமே திவ்யாவை கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு நடுவுல வினோத் அவரோட பாயிண்ட வைக்கிறது. கமருதன் ஆக்சுவலா அந்த பிரச்சனை தீக்க தான் வந்தாரு. இவளுக்கு என்னன்னா, நீ வந்து அப்போ நடந்த பாரு கூட நான் பிரச்சனை பண்ணும்போது வந்தியா, இப்ப மட்டும் வரேன்னு போய் கமருதனை வம்பிழுக்கிறது. இது டோட்டலா மெஸ்ஸி அவங்களே சொல்லிட்டாங்க. ஏன் எல்லாரும் என்ன சார்ஜ் பண்றீங்க, ஏன் எல்லாரும் சார்ஜ் பண்றீங்க, நான் விட மாட்டேன், நான் பேசி தீர்வேன். அவர் பின்னாடியே வரது விக்ரம். சோ 2 பேருமே இந்த எலியும் பூனியும் மாதிரி அப்படியே வெடிச்சு போய் அப்பா எனக்கு தலைவலியே வந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமாங்க, இவரும் விக்ரமும் அவ்வளோ கத்தி இருக்க வேண்டாம். ஏன்னா அவங்க தவறான வார்த்தைகள் எதுவும் யூஸ் பண்ணல. ஓகே ஐ அக்ரி, விக்ரம்ஸ் ஒய்ஃப் இஸ் நாட் அ கண்டஸ்டன்ட். நான் என்ன கேட்கிறேன், அப்ப 2 days முன்னாடியே ஃபேமிலி ஒய்ஃப் வந்து இந்த ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க, இது பண்றேன்னும் போதே நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். அந்த டாபிக்கை பேசியிருக்க கூடாது. ஓகே, சோ அங்க விட்டுட்டீங்க. அவங்க எடுத்துட்டு வந்து இங்கேயும் மறுபடியும் வேற ஏதோ பிரச்சனையில இவங்க ஃபேமிலி இழுத்துருக்க கூடாது. யாரு ஒய்ஃபையும் ஃபேமிலியும் திவ்யாவும் இழுத்துருக்க கூடாது. 2 பேர் மேலயும் மிஸ்டேக். அண்ட் ஒய்ஃப தப்பா எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணாததுக்கு நீ ஏன் அவ்வளோ, உனக்கு கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல திவ்யா கூட செட் ஆகாத ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேயே அந்த லிவிங் ஏரியாலேயே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு இவ்ளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்ல. அண்ட் வீடெல்லாம் சுத்தி இப்ப திவ்யாவை சார்ஜ் பண்ணா எங்கேயோ ஒரு இடத்துல திவ்யா மேலேயே அதிகபட்சமான தப்பு இருந்தாலுமே என்னடா ஒரு பொண்ணை போட்டு இத்தனை பேர் சார்ஜ் பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் சிம்பத்தி வரும். வருமா வராதா? நம்ம பிக் பாஸ் வீட பத்தி நம்மளுக்கு தெரியும்ல. ஆமா எனக்கு இன்னைக்கு நான் பாத்துட்டு போய் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் வருது 1 vs 4 திவ்யா 1 vs 4 அப்படின்னு. இது 2 பேருமே சண்டை போடும்போது 2 பேரும் ஈக்குவலா பிரிக்காம ஏன் ஒருத்தர் மேல இத்தனை பேர் சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். விக்ரம் வந்து அழுதாரு பாத்தீங்களா சுபிக்ஷா கிட்ட, அத பாத்தீங்களா? ஆமா, இது கனி போனதுக்கு தானே. அப்படித்தானமா லாண்ட இந்த அம்மா போயிடுச்சம்மா, கனி அவங்க போயிட்டாங்களேமா. அப்பனா எனக்கு அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அழுதிங்க, ஓகே அது ஜென்யூனா இருந்தது. இதெல்லாம் வந்து ஓவர் ஆக்டிங் தேவை கிடையாது. ஆமா, எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஆமாக்கா, சுபிக்ஷாவும் அவர் பேசின கான்வர்சேஷன்ல இவர் கனிக்காக அழுதது அந்த நேரத்துல வந்து
எனக்கு என்னமோ இது என்னடா விட்டா பயங்கரமா என்னமோ செட்டா இல்ல போயிட்டாங்க கனி. ஐ மீன் சாரி, அந்த ஆஹ் வார்த்தை சொல்லக்கூடாது ஆக்சுவலி. சாரி மக்களே. நான் சொல்றேன் இல்லக்கா இல்லாம போயிட போறாங்களா? கிடையாது இல்ல. இல்ல இல்லக்கா இந்த ஒப்பாரி விக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படித்தானமா விளாண்டாங்க இப்படி போகும் நான் என்னமா இது வந்து ஒரு இதெல்லாம் கேம் தானே தேவையில்லை. இதெல்லாம் விக்ரம்ஜி. வந்து ஆக்டிங் மாதிரிதான் எனக்கு இருந்தது. ம், சோ வந்து எனக்கு என்ன தெரியுமாங்க, திவ்யா கிட்ட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, உன்கிட்ட ஒரு உண்மையாலுமே ஒரு பிரச்சனை இருக்கும். குடும்பத்து ஆளுங்களே சொன்னாங்க. அவங்க ம், சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்ற. வீட்டாளுங்க ம், சொன்னாலும் அக்செப்ட் பண்றல. நீங்க சொன்ன மாரி நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னா, ம். இது திவ்யாவ நெக்ஸ்ட் லெவல் கேம்க்கு எடுத்துட்டு போதா, இல்ல ஜனங்க மனசுல அந்த வெறுப்ப கொண்டு வந்து திணிக்க போதான்னு தெரியல. 2வது இவருமே நான் பேசுவேன். நான் பேசிதான் தீருவேன். இந்த வீட்ல ஆமா. பேசணும். அப்படிலாம் நான் என்ன சொல்றேன்னா, பேசுங்க. 2 பேரும் ஸ்பேஸ் எடுத்துட்டு பேசுங்கன்றேன். ஏக்கா இல்லக்கா நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்த வந்து உடனே முடிச்சிடலாம்னு நினைக்கிறது ஏங்க இருக்கு இல்லக்கா. அது ரொம்ப லிமிட்ட மீறி போயிடுச்சு ரெஜிரா. இப்ப நம்ம வீட்லயே இருக்கோம். ம், எப்பயுமே நார்மலா இருக்கிற கான்வர்சேஷன தாண்டி பயங்கரமா போயிடுச்சுன்னும் போது என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் விட்டுருங்க. ஆமா, சரியா போயிடும். நம்ம அத வளர விடக்கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமா. சோ அந்த இடத்துல அதுவும் திவ்யா மாரி கேரக்டருக்குலாம் நீங்க அந்த நேரத்துக்கு போய் நீங்க என்ன சொன்னாலும், அந்த டாபிக்க 10 நாள் நான் ஸ்டாப் இழுத்தாலுமே அவங்க அப்படியே நின்ன புடியில தான் நிப்பாங்க. அது எனக்கு சோ அதுல விக்ரமுமே வந்து அப்படியே நின்னு ம், வந்து நான் பேசணும். பேசிதான் ஆகணும். நீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பண்ண முடியாது. யூ கான்ட் ஃபோர்ஸ் சம்படி டு டாக். பிக் பாஸ் வீட்ல ஆமா, உனக்கு கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குன்னா, எனக்கும் பேச முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கும் உரிமை இருக்கு. ஆமா. இல்லக்கா நீங்க எனக்கு 2 அதுல பேருமே உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. ஒரு நாள் ம், 2 நாள் விடுங்க. அதுக்கப்புறம் ம், இத பத்தி பேசுங்க. செட் ஆவலையா பேசாதீங்க. ம். நெக்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே இருக்கு. இன்னொன்னு தெரியுமா? கேப்டன்சி டாஸ்கே கிடையாது. இந்த கமிங் வீக் கேப்டனே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அப்படியாக்கா? நோ. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கே நம்ம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்க பார்க்க போறோம். ஓகே. அப்ப சோ இனிமேல் கேப்டன் இங்க கிடையாது. வந்து கேப்டனே கிடையாது. இனிமே கேப்டன் இல்லாம தான் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. கேப்டனே கிடையாது. புரியுது. டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ம், இன்னொன்னு திவ்யா எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த 2 நாள்ல, ஏழ்றன்னு ஒரு பேர கொண்டு வந்துட்டாங்க. இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் நெய் நெய்ன்னு கத்திக்கிட்டே ஆமா. இருக்கும். சொல்றத கேட்கவே ரசப் கேட்காது. பண்ணிக்கிட்டே இருக்கும். பாரு கூட ஓரளவுக்கு பேசுறது கேக்குதுப்பா. இந்த பொண்ணு ஏன்பா ம். இப்படி இருக்கு அப்படின்ற மாரி இவ்ளோ விருப்பம்லாம் சம்பாரிச்சுக்க கூடாதுங்க. ஆமா. அது ஏக்கா உனக்கு எப்படி சிம்பத்தியா மாறும்னு நெனைக்கிற? கண்டிப்பா சிம்பத்தியா மாறாது. ஆமா. ஏக்கா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பாரு கூட ஒரு விஷயத்த ஃபுல்லா கேட்டு அப்புறமா தான் அட்டாக் மோட்ல இறங்குவாப்ல. இவங்க ஆமாமா. கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. திவ்யா கிட்ட அது சுத்தமா கிடையாது. ஆனா நீ மத்தவங்கள சொல்ற. என்ன எப்படி நீங்க சொல்வீங்க? நான் எல்லார்கிட்டயும் கேட்கிறேன்னா, டூட் உன்ன பத்தி நல்லதா சொன்னா உன்னால அக்செப்ட் பண்ணிக்க போது, ம். எல்லாருக்குமே உன்ன புடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உன் செயல்கள் புடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ ரூல்ஸ பத்தி பேசுறல்ல. இப்ப சுபிக்ஷா ஆமா. கிட்ட என்ன கேட்டாங்க? பிக் ம். பாஸ் ரூல்ல நீங்க இது பண்ணி அந்த சேஞ்சிங் ரூம்ல போய் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னான்ல. பிக் பாஸ் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க? நீயும் சாண்ட்ராவும். ஆ. இங்க ஜெயிலுக்கு தான் நான் போறதுக்கு பிக் பாஸ் ரூல மதிச்சீங்களா? அந்த வீக்கெண்ட் எவ்வளவு ரோஸ்ட் வாங்குனீங்க? ஆமா. ஏங்க மனுஷங்கன்னா எல்லாருமே தவறு செய்ய தான் செய்வாங்க. என்ன கேட்டா அன்னைக்கு சுபிக்ஷாவும், விக்ரமும் எந்த தவறும் செய்யல. ஆனா நீங்க ம். தெரிஞ்சே வேணும்ட்டே ஜெயிலுக்கு போனாம ஒரு டிராமா பண்ணீங்களா இல்லையா? ஆமா. சோ உன் மேலயும் தப்பு இருக்கு. அந்த தப்ப அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போ. ஜனங்க இன்னும் உன்ன மதிப்பாங்க. கண்டஸ்டன்ட்ஸும் மதிப்பாங்கன்றேன். ஆமா. நீங்க என்ன சொல்லுங்க? ஒரு குறை சொல்லுங்க. ஆஹ நீ என்ன சொல்றது கிடையாது. நான் நல்லவ தான். நான் நல்லவ தான். நான் பண்றது தான் கரெக்ட். நீ தான் தப்பு. நீ தான் தப்பு. நீ தான் தப்பு. அப்படிலாம் முடியாதுங்க. நம்ம ம். சொசைட்டில வாழ்றோம். ஆமா. ஏக்கா பிளஸ், இல்லக்கா இன்னும் மைனஸ் இருக்கதான் எ செய்யும். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியலன்னா எப்படி நீ லைஃப்ல மூவ் ஆன் ஆவன்னு கேட்கிறேன் நானு. ஏக்கா எய்த்தாப்ல சொல்றவங்க கொஞ்சமாச்சும் கேட்கணும்க்கா. முன்னாடி எய்த்தாப்ல என்ன சொல்றாங்கறத கேட்கணும்க்கா. எதுவுமே கேட்கறது இல்ல. அது இப்ப நம்ம என்ன விக்ரம்க்கு சப்போர்ட் பண்றோமா? கிடையாது. ம். திவ்யா இத மாத்திக்கணும். திவ்யா இந்த விஷயத்துல அவங்க மேலயும் நெறைய தவறு இருக்கு. அதே மாரி விக்ரம் மேலயும் நெறைய தவறு இருக்குன்னு தானே சொல்றோம் நம்ப. ஆமா. விக்ரம் வந்து ஒய்ஃப பத்தி எந்த தப்பான வார்த்தையும் திவ்யா சொல்லாத போது, அவ்வளவு இந்த ஹைப் அளவுக்கு பேர் கத்துற பெத்து. அளவுக்கு, அவ்ளோ ஹைப் குடுக்குற அளவுக்கு விக்ரம் ம். எதுக்கு அப்படி பண்ணாரு? அவரையும் தான் நம்ம விமர்சிக்கிறோம். ஆமா. அவரும் அவ்ளோ பண்ணியிருக்க தேவையில்ல. நான் பேசியே தீருவேன். அப்படி மொரண்டு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, டூ த கோர் லிமிட்ட தாண்டிடுச்சு அந்த சம்பவம். ஆமா. அப்டின்னும்போது தனித்தனியா இப்படி பிரிஞ்சு போனா தான், அதுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். மனசு ஆறுதல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணா பேசிக்கோங்கன்றேன். ஆமா. ஓகே. அது இது விக்ரம் ஒண்ணு. இதுக்கு இன்னும் நடுவுல வினோத்துக்கும், திவ்யாக்கும் கூட இந்த ஆமா. ஏரியால சண்டை வந்துருச்சு. அதாவது 12 வாரம் ஆயும் நீங்க மாறல அப்டின்றது விஜய் சேதுபதி உங்கள தான் சொன்னாரு அப்டின்ட்டு. ஆ. அவரு வினோத் ஏன் சொன்னாரு? நான் பொதுவா சொன்னாருன்னு தான் நெனச்சேன் ஆக்சுவலா. இல்லக்கா அந்த அது இடத்துல வந்து சொன்னப்ப ம், ஆமா. எனக்கு இன்னொன்னு இருந்துச்சுக்கா. இன்னொன்னு என்ன ம், இருந்துச்சுன்னா, நம்ம இவரு விக்ரம் இருக்காப்ல. விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசும். சுபிக்ஷா வந்து எப்பயும் போல அந்த பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு ம், உட்கார்ந்திருக்கு.
அப்ப விக்ரம் சொல்றாப்ல, நான் வந்து விடு சுபிக்ஷா, நான் கேட்கதான் செய்வேன், என் உரிமை. இப்ப மட்டும் கிடையாது, நாளைக்கு நான் போய் கொஞ்சம் கேட்பேன், இப்படி கத்திட்டாங்கன்னா வந்துருவேன், நாளானைக்கு கொஞ்சம் கேட்பேன், நான் ஷிஃப்ட் டைம் போட்டு கேட்டு கேட்டு என்கிட்ட உள்ள மொத்த விஷயத்தை நான் கேட்டு வந்துருவேன் அப்படிலாம் சொல்றாப்ல. அது எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? உனக்கு எப்படி கேட்பேன்னு உரிமை இருக்கோ, அது நிராகரிக்கிற உரிமை அவங்களுக்கும் இருக்கு. தைரியம் இருந்தா அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. நான் என்ன கேக்குறேன், இப்ப இனிமே இருக்கிற கேம்ல அவங்க கிட்ட போய் இவருக்கு கிளாரிபிகேஷன் தேவையா? இல்ல எனக்கு என்னன்னா ஏன்னா சுபிக்ஷா கிட்ட கேட்க அது ஒரு மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிற பொண்ணு கிட்ட போய் ஏன் 10 தடவை நிக்கணும்? 1. 2வது, ஓகே ஒன்ஸ் ஃபார் ஆல் இது உட்காந்து முடிச்சிடலாமேன்னு திவ்யாவும் இறங்கி வர மாட்டேங்குது. ம். தலை தான் வலிக்குதுங்க. பாக்குற நம்மளுக்கு தான் ரொம்ப தலை வலிக்குதுன்ற நான். ஆமா இது சுபிக்ஷா ஒரு கிட்ட மாதிரி விட்டு கொடுக்கவே மாட்றாங்க. ஈகோ, நீ பெருசா நான் பெருசா, நீ கரெக்டா நான் கரெக்டா, நான் தான் கரெக்ட், இல்ல நான் தான் ஆமா. கரெக்ட் ஆமா அப்படின்ற ஏகா மாதிரி போகுது. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசும்போதோ இல்ல வெளியில மத்தவங்க கிட்ட பேசும்போது, இல்ல மச்சான் எனக்கு கரெக்டா கிடைச்சாகணும்டா, சொல்யூஷன் கிடைச்சாகணும், நான் நாளைக்கு கழிச்சு போய் கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் கிடைக்கிற வரைக்கும் அப்படிங்கும்போது, எங்கேயோ இவரும் வெளியில வந்து நம்மள நல்லவனா போர்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ? கண்டிப்பா. ஏன்னா அவர் ஒய்ஃப பத்தி பேசும்போது எகிரிட்டாப்ல, ஒரு பிரச்சனை பண்ணிட்டாப்ல. ம். அதனால வந்து அவருக்கும் ஒண்ணு இருக்கும். ம். ஓகே நான் ஒரு கிளாரிட்டி குடுத்தாகணும். இப்ப என்னன்னா எல்லாரும் சார்ஜ் பண்றாங்க, கிர்ச் பண்றாங்கலாம். திவ்யா வாய விட்டாங்கல்ல, எல்லாரும் ஏன் என்கிட்ட மட்டும் ஏறிட்டு வரீங்க? ம். அவரு எதுவுமே இது பண்ண மாட்டீங்க அப்படின்றது ஆப்வியஸா எல்லாருக்குமே அவங்க ஜஸ்டிபிகேஷன். நான் அதான் இப்போ ஒரு 1 மினிட் என்ன சொன்னேன். இல்ல ஆமா. நான் தான் நல்லது. அது எப்படி நீ சொல்ல முடியும்? நீ எப்படி நல்லவளா முடியும்? நான் தான் நல்லவன். ஆமா. இந்த போட்டி இதுலதான் வந்து அனாவசியமான தேவையில்லாத. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, திவ்யா இதெல்லாம் விட்டுட்டு வேலைய ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்தது விக்ரமும் அதை ஃபோக்கஸ் பண்ணா நல்லது. ஏகா இதுக்கு நடுவுல இன்னொரு ஆளு வினோத் வந்து இந்த சைடு நீ அவரு வந்து வந்து இன்னும் மாறல. இப்போ விஜய் சேதுபதி கமருதீன் அரோராக்கு சண்டை நடந்தாலும் உள்ள வந்து சந்துல சிந்து பாடுவாரு. ஆமா கமர் விக்ரமுக்கும் திவ்யாக்கும் சண்டை நடந்தா கூட ஒரு நடுவுல வந்து சந்துல சிந்து பாடுவாரு. ஆமா எதுக்கு இந்த இல்ல பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் தெரியல எனக்கு. இல்ல கமருதீன் நடுவுல இருந்துகிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கோவப்பட்டா பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்களா, தண்ணி குடிச்சிட்டு பேசுமா தண்ணி குடிச்சிட்டு பேசுமா அப்படிங்கிற மாதிரி, தண்ணி இல்ல குடிங்க நான் தண்ணி உங்களுக்கு குடிங்க. கேக்குறேன். கிளம்பும் போது 12 வாரம் ஆயோ நீங்க மாறலன்னு வினோத்தை பார்த்து சொன்னாரு அவரு, விஜய் சேதுபதி. ஏன்னா நான் இல்ல ஒரு வாட்டி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். மேபி அந்த டைம்ல இது நடந்துச்சா? இல்ல இல்லக்கா அதுக்கு அப்படி தானே சொல்லு. 2 பேரும் வினோத்தும் திவ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சாப்பிடுற ஏரியா, கிச்சன் ஏரியா இருக்குல்ல. 12 வீக் ஆகி போகாம இருக்கேன்னு சொன்னாப்லயா? 12 வாரம் ஆயாவும் நீ மாறாம இருக்க அப்படின்ட்டு. அது ஆமா இன்னும் அந்த இது வினோத்தை சொன்னா பார்த்து சொன்னாரா இல்ல பொதுவா சொன்னாரா? இல்ல பொதுவா தான் எல்லார்ட்டையும் சொல்ற மாதிரி தான் சொன்னாப்ல. ஏன்னா வினோத்னு பர்டிகுலர் சொன்ன அப்புறம் இல்ல. எதுக்கு ஏன்னா திவ்யா போயிட்டு இன்னமும் வினோத்? அதே மாதிரி தான் இந்த வீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் உங்களதான் சொன்னாருன்னு அவங்க என்ன சொல்லல. இது சொன்னாரு. ஐயோப்பா, ஐயோ அம்மா, ஐயோ டேய் என்னடா பண்றீங்க? ஏற்கனவே கனி எலிமினேஷனே அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்க. ஆமா. நேத்தே நம்ம இத பத்தி பேசணும். சில பேரை ம். கம்பேர் பண்ணும்போது ம். ஒரு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் ஏன்டா வெளியில அனுப்புறீங்க? ம். அதையும் தாண்டி சாண்ட்ரா என்ன பண்ணாங்க? சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? ம். சபரியே கூட இந்த மாவ கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தானே நம்ம பேசணும். ஆமா. சோ அண்ட் இட்ஸ் அன்ஃபேர் எவிக்ஷன் தான். கனி வெளில வந்தது. சோ இல்லக்கா என்ன பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவை தூக்கி இருக்கணுங்க. கனியை அதுதாங்க தூக்கணும். எனக்கு ஒரு கேள்வி. பிபி டீமே கேட்கணும்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா என்னங்க பண்றாங்கன்னு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு அவ்வளவு பேக்கப் பண்றீங்க? ம். இந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் பிரஜின் வந்து எல்லா இன்டர்வியூலயும் டாப் 5ல வந்து சாண்ட்ரா வருவாங்கன்னு சொல்றாரு. எனக்கு புரியலையே. எனக்கு அதுதான் தெரியல. யாரு எதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க? கனியா ஒண்ணும் பண்ண. சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா தானங்க வெளியில போகணும். எப்படிங்க ஆமா. அப்படியே விட்டுருங்க. ம். ஓட்டிங் லிஸ்ட் எடுத்தா கூட அமித், சுபிக்ஷா தாங்க வெளியில போகணும். ஆ. என்னங்க கணக்குல இவனுங்க ஷோவ காமிச்சு நம்மள இன்னைக்கு அவ்வளவு பெரிய சண்டைய காமிச்சிருக்கானுங்க. அதுவும் மொட்டையா சுபிக்ஷா கிட்ட போய் இவங்க அந்த சேஞ்சிங் ரூம பத்தி டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. எதுக்காக அந்த டாபிக் உள்ள வந்தது? திவ்யா எதுக்காக அது கேட்டாங்க? ஒரு புரிதலுமே கிடையாது. இப்ப 24 ஹவர்ஸ் இருந்தாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து பாத்துடலாம். ஆமா. இது சண்டே எபிசோடு. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இப்ப ம். மேபி இப்ப 1 ஹவர் பார்த்தவங்களுக்கு இதுதான் ஸ்டோரி. இப்ப ஆமா. மேபி 24 ஹவர்ஸ்ல இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அதுல சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ஆமா. சொல்யூஷன்ல நம்மளுக்கு ஏதாவது ஃபுட்டேஜ் மக்களே கமெண்ட்ல ம். நீங்க இந்த நைட் மேபி இந்த நைட்ல நடக்கிறது தானே பிரச்சனை எபிசோடுக்கு அப்புறம். ம். அப்போ எதுக்கு சுபிக்ஷா கிட்ட திவ்யா வந்து இந்த சேஞ்சிங் ரூம பத்தி எடுத்தாங்க? எதனால அந்த டாபிக் ஸ்டார்ட் ஆச்சு? எதுக்கு இது இவ்ளோ பெரிய பிரச்சனையாச்சுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சா, அந்த வீடியோ எனக்கும் ரெஜினாக்கும் ஷேர் பண்ணுங்க. இல்ல ஆமா. கமெண்ட்ஸ்ல ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்ப டிவில போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ம். கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்மளுக்கு இன்னும் அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா எடிட்டர் கட் பண்ணி போட்டதுல நம்மளுக்கு இன்னைக்கு ஒண்ணும் பேச முடிய துண்டை மாட்டேங்குது. போட்டு நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்காங்க. சோ வர வாரங்களில் நாட் ஒன்லி டாஸ்க் ஃபார் டிக்கெட் டு ஃபினாலே, ம். கமருதீன் வர்சஸ் பாரு, ம். திவ்யா வர்சஸ் விக்ரம், ஆமா. திவ்யா வர்சஸ் வினோத். ஆமா. திவ்யா இந்த நிறைய மாதிரி பேர் இருக்காங்க. யா நிறைய சோ பேர்.
திவ்யா இந்த பக்கம் அந்த பக்கம் ஆப்போசிட்ல நிறைய பேர் நிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஆமா இருக்கு. ஏக்கா கமருதீனுக்குலாம் ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் மாதிரி அதான் WWE இந்த ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் நடக்குல்ல கமருதீன் யா versus பாரு கமருதீன் versus vs அரோரா இந்த மாதிரி நம்ம அரோரா நிறைய versus பாரு. சொல்லலாம். சாண்ட்ரா வந்து அடிச்சுக்கோங்க வா ஐ அம் ஹேவிங் a nice entertainment அப்படின்ற சாண்ட்ரா மாதிரி. சாண்ட்ரா வந்து ஆடியன்ஸ் கையில இந்த நோட் போர்டு வச்சிருப்பாங்களே சுபிக்ஷா தெரியுமா, குடும்பத்துல சொன்னாலும் பரவாயில்ல, வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் பீட் பாக்ஸ் போட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது அந்த பொண்ணு. அவங்க ஓகே, வந்து இந்த கூத்தெல்லாம் வந்து எப்படி இருக்க போது இந்த கமிங் வீக் பார்க்க போறோம். டிக்கெட் பின்னாலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு அதோட இதை நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம் யார் ஜெயிக்க போறாங்க. அண்ட் உங்க எனக்கு guess யார்? தெரிஞ்சு ஒரு எவிக்ஷன் தான் இந்த வாரம். ஓகே உங்க கெஸ் யாருக்கா இருக்கு டிக்கெட் ஃபினாலே யார் நான் அடிப்பாங்க நேத்தே உங்க guess? சொன்னேங்க, சபரி இருக்காரு, கமருதீன் இருக்காங்க, வினோத் இருக்காரு. வினோத் எல்லாம் இறங்கி அடிச்சு விளையாடுவாப்ல. விக்கல்ஸ் விக்ரம் தூக்கி சில கேம்ஸ்ல விக்கல்ஸ் விக்ரம் ஓகே, பட் ஆல் கேம்ஸ்ல அக்செப்ட் பண்ண ஓகே. பாரு எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெயில் தான். ஆஹா, task எல்லாம் அரோராவும் feel எனக்கு தெரிஞ்சு ஃபெயில் தான். ஆமா சுபிக்ஷா மேபி பசில் கேம் மைண்ட் கேம் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் ஏதாவது உருப்பிடுதான்னு பாப்போம். சாண்ட்ராவும் எனக்கு தெரிஞ்சு நோ ஐடியா. சோ பாக்கலாம். சோ இத வச்சுதான் போகுது. அண்ட் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் பெருசாவுதா இல்ல டீசென்ட்டா கேம் ஃபோக்கஸ் பண்றாங்களா? பட் பிக் பாஸ்ல அப்படி இருந்தா முடியாது. பிரச்சனைகளும் இருந்தா தானே கிளிகிளிப்பா இருக்கும்வாங்க டீம். அதுக்கு தான் பாரு இவ்வளவு நாள் இருக்கு. இல்லன்னா பாரு முதல்ல கிளம்பி இருக்காது. அது எங்க டாஸ்க் பண்ணிச்சு ஒன்னும் பண்ணாம அதனால பாப்போம் மக்களே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அப்படியே நம்ம கமெண்ட்ஸ் குள்ள போலாம். ஓகே ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். Milliravan. This season is full of negativity and toxic. No value for people's votes. Just channel is doing whatever they want. So much negativity from Paru. என்னக்கா சொல்றீங்க? பாருன்னு கிடையாதுங்க. நிறைய பேர்கிட்ட நிறைய அப்படி பார்த்தா சாண்ட்ராவா இருக்கட்டும். சாண்ட்ராலாம் எவ்வளவு நெகட்டிவிட்டி ஒரு விஷயத்த காமிச்சாங்க. இப்பவுமே கனி கிட்ட சாரி கேட்டது ஜென்யூன் கிடையாதுன்றாங்க. எவ்வளவு தைரியமா அதே ஷோல சாரி கேட்டுட்டு வீட்டுக்கார் வந்து சொல்லிட்டு போன பிறகும் அமித் கிட்ட அவ்வளவு சொல்றாங்க. மறுபடியும் வெக்கமே இல்லாம போய் கனி எலிமினேட் ஆகும்போது சாரி கனி அப்படின்றாங்க. சோ இந்த நிறைய பேர் இருக்காங்க. கமருதீன் ஏன் பார்வை மட்டும் சொல்லணும்? கமருதீன் என்ன பண்ணார் பாருவோட சேர்ந்துக்கிட்டு? துஷாரும் அரோராவும் என்ன பண்ணாங்க பிகினிங்? விஜயம் என்ன பண்ணாங்க? நிறைய பேருக்கு இதுல பங்கு இருக்குங்க. சோ நம்ம ஒருத்தர் மட்டும் பிளேம் பண்ணக்கூடாது. மேபி ஹைலைட்டடா சிங்கிளா தெரிஞ்சதுனால நீங்க பார்வை சொல்றீங்களோ, நான் நிறைய பேர் சேர்ப்பேன். இந்த சீசன் வந்து டாக்ஸிக்கா மாறதுக்கு நிறைய பேருக்கு பங்கு இருக்கு. ஆக்சுவலி திவாகர் இதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு வந்து தகுதி தராதரம் படிப்பு எவ்வளவு விஷயம் பேசிட்டு போயிருக்காரு அவரு. சோ நம்ம நிறைய பேருக்கு பங்கு இருக்குங்க இந்த வீட்டுல இந்த சீசனுக்கு. ஓகே அடுத்த கமெண்ட் போடுங்க ப்ரொடியூசர். நம்ம ஆள் ஸ்டில் ஆயிட்டாரு. ஓகே தேவா கா I felt like Kani's eviction is purely BB team and Vijay's decision because when Subiksha said நன்றி மக்களே, Vijay said சேவ் பண்ணது நானு நன்றி மக்களுக்கு. seems like they want Subiksha to take box. See it's not like that. மேபி டீம் டிசைட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. விஜய் சேதுபதி டிசைட் பண்றதுலாம் கிடையாது. அவங்க சொல்றதுதான் இவர் இங்க பேசுவாரு. அவரு சும்மா சொன்னாரு, நான் தான் என் வாயில தானே உன்னை சேவ்னு சொன்னேன், நீ அதுக்கு மக்களுக்கு மட்டும் நன்றி சொல்ற எனக்கு சொல்லலையன்ற அர்த்தத்துலதான் மேபி அப்படி சொல்லியிருப்பாரு. அண்ட் சி இப்பவும் சொல்றேன், எனக்கு தோன்றது அதிகமான சான்ஸ் அரோரா. சொல்ல முடியாது. இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி சாண்ட்ரா அரோரா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சுபிக்ஷா 3 பேரையும் சேர்த்துக்கலாம். 3 பேர்ல யாராவது எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதையும் தாண்டி சர்ப்ரைஸா வேற யாராவது எடுக்கிறாங்களான்றதும் தெரியாது. இப்ப இந்த டிக்கெட் ஃபைனல் முடிச்சிருச்சுன்னா யார் மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம மணி பாக்ஸ இந்த 3 பேரை தாண்டி யாராவது புதுசா அதுல ஜாயின் பண்றாங்களா அந்த கிளப்லன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பியா ப்ரீ. விக்ரம் பண்ண ஆக்டிங் திவ்யா கொஞ்சம் பயந்துட்டாங்க. விக்ரம் ஆல்ரெடி பிளான் திவ்யாக்கு கொஞ்சம் கில் விட்டா அவளே ஓவர் பிளாஸ்ட் அவுட் ஆகுவான்னு. இட்ஸ் வெரி ராங் கேம் பிளே விக்ரம் பர்ஸ் பிளே. எஸ் எனக்கு என்னன்னா அவங்க வந்து திவ்யா வந்து ஒன்னும் ஒய்ஃபை பத்தி தப்பான வார்த்தையோ அக்யூசேஷனோ எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி இது 2 days முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விஷயத்த தான் இன்னைக்கு சண்டேல அதை எடுத்து விட்டாங்க. அது அவர் அவ்வளவு கத்தி ஒரு சீன் போடணும்னு அவசியமே கிடையாது. அன்வான்ட் டிராமா தான். அதை தான் திவ்யா வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க டிராமா போடுறீங்க அப்படின்ட்டு விக்ரம் கிட்ட. ஸோ ஐ ஃபெல்ட் அந்த அவ்வளோ ஷவுட்டிங் எல்லாம் இப்போ ஃபெல்ட் லைக் இட்ஸ் அ டிராமா அப்படின்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் Anu B Gaming Channel 1476. Okay, Vinod is blind supporting Kamru. Kamru actually used Paru and Aurora, but now he is blaming Aurora. She purposefully got close to him to make Paru jealous. What is your take? See, 3 பேரை வச்சு கேம் விளையாடுறாங்க. இதுக்கு நடுவுல வினோத்துக்கு அவரு இப்போ கமருதீன் வந்து அரோரா அப்படின்னு வாய திறந்தாலே எல்லாத்துக்கும் வந்து நடுவுல நின்று அவரும் சண்டை போடுறாரு அவர் பங்குக்கு.
என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன ரியாலிட்டின்னு தெரியாது. அவரு ஒண்ணு பண்றாரு. அண்ட் இப்போ நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட, நான் யூஸ் பண்ணிக்கிட்ட கிடையாது. 3 பேருமே ஏதோ ஒரு வகையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த கேம்ல. அடுத்தடுத்து நவுந்து போறதுக்கு. சோ நான் 3 பேருமே தான் ப்ளேம் பண்ணேன். கமருதீன் இன்னைக்கு என்ன பண்ணாரு? அரோரா கிட்ட சண்டை போடும்போது பாருவ பத்தி சப்போர்ட் பண்ணி அரோரா கிட்ட பேசுறாரு. அரோரா பாரு கிட்ட சண்டை போடும்போது அரோராவை சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. சோ அவரோட ஆதங்கத்தை தீர்த்துக்கிறதுக்கு 2 பேரையும் அவரும் தானே யூஸ் பண்றாரு. சோ 3 பேருமே ஆ இத வந்து நல்ல பலமா தான் வச்சுக்கிட்டாங்க அவங்க கேம்க்கு. ஓகே, அடுத்த கமெண்ட் வந்துட்டார் நம்மால. நெட்வொர்க் ப்ராப்ளம். இன்னொரு பிரச்சனை. ஜங் ஜங்கா ஜங்கி ஜங்கியா ஜங்கி ஜங்கியா ஜங்காஜி. ஓகே, நல்லா இருக்கு பேரு. விக்ரம் வியானா கிட்டயும் இப்படித்தான் சாரி கேளுன்னு கேட்டுனே இருந்தாரு. வெரி டேஞ்சரஸ் விக்ரம். என்னக்கா சொல்றீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி கமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா கிட்ட அப்படி கத்துற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு திவ்யா கிட்ட அப்படி ஒரு கத்தணும்? அதுல திவ்யா பயந்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திவ்யாவை கொஞ்சம் நோண்டி விட்டாலே திவ்யா ட்ரிகர் ஆயிடுவாங்கன்னு விக்ரம்க்கு நல்லா தெரியும்னாங்க. ஆமா. சோ விஹானா கிட்டயும் தானே ஒரு வாட்டி 2 வாட்டி இப்படி ஆச்சுல. விஹானா கிட்ட ஒரு பக்கெட் விஷயத்துல நீ சாரி கேட்டா அவனு என்னது. ரெண்டாவது வேற எங்க நடந்தது? ஐயோ சொல்லணும். இல்லக்கா, அதுதான் அந்த ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்திருந்தாங்கல்லக்கா அந்த டயத்துல. ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நீ எப்படி அதை என்கிட்ட நீ சொல்லுவ, நீ அந்த மாதிரி என்கிட்ட எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லுவ அப்படின்னு. ஆமாமா, சாரி அது ஒண்ணு. இந்த மாதிரி நிறைய அதே மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஸ்கூல் டாஸ்க்ல அந்த லெட்டரை தூக்கி விஹானா கிழிச்சிருச்சு. அது தெரிஞ்சு கிளிக்கல, தெரியாம கிழிச்சது. விஹானா நீ எப்படி பண்ணுவேன், நான் அவரை கடவுள் மாதிரி மதிக்கிறேன் அப்படின்னு ஒரு சீன் போட்டாப்ல விக்ரம். சோ நிறைய இடத்துல அவரும் பயங்கரமான ஒரு ரொம்ப குட், நான் நல்லவன் அப்படின்ற ஒரு கேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல. ஆமா. இல்லக்கா, எனக்கு விக்ரம் பார்க்கும்போது அப்படித்தான் தெரிஞ்சு. ஏன்னா அவர் வந்து சாரி கேட்க சொல்றதோ போய் பேசுறதுக்கு காரணம் வந்து அந்த பிரச்சனை. அதுதாங்க நானும் சொன்னேன். திவ்யாக்கு அந்த நேரத்துல இஷ்டம் இல்லைன்னா நீ விட்டுறணும். நீ திவ்யாவை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு பேசி அவனும் சொல்ல முடியாது. திவ்யாவுமே ஹவுஸ் கண்டஸ்டன்டா கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். பட் அந்த மைண்ட் செட்ல திவ்யா வந்து எல்லாருமே என்னடா நான் ஏதோ பெரிய கொலக்கொத்தம் பண்ண மாதிரி என்ன இப்படி புல் பண்ணிட்டு போறாங்களேன்ற ஒரு இதுல இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்றீங்க தப்பான வார்த்தை எதுவுமே திவ்யா யூஸ் பண்ணலாம் உங்க ஒய்ஃப் மேல. அப்புறம் எதுக்கு அவ்வளவு கத்தணும்? திவ்யா மேல ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை இல்லைங்க. 2 பேர் மேலயும் மிஸ்டேக் இருக்குங்க. ஆமா, எனக்குமே வந்து திவ்யா மேலயும் மிஸ்டேக் இருக்கு, விக்ரம் மேலயும் மிஸ்டேக் இருக்கு. ஆமா, திவ்யாவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சொல்றதை கேட்டிருக்கலாம். விக்ரமும் வந்து கொஞ்சம் பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஏங்க ஒரு 2 days முன்னாடி இதே ஒய்ஃப் வீட பத்தி பேசும்போது நீ அங்கேயே இந்த பிரதிபலிப்பை காமிச்சிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல. அங்க நீயும் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டல. இப்ப இன்னைக்கு உனக்கு இந்த கனி போனது அந்த மூட் அவுட் எல்லாம் வச்சு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பொண்ணு அப்படி கத்தனா என்ன பண்ண முடியும்? ஆமா. சோ ஈக்குவலி 2 பேருமே வந்து மாத்தி ட்ரிகர் பண்ணிட்டு அசிங்கம் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஓகே மக்களே, அடுத்த கமெண்ட் போலாம். நியோரா சுபி திவ்யா பேசிட்டு இருந்தாங்க. விக்ரம் வாண்டடா வந்தாங்க. அவர் ஆல்ரெடி நைட் பேசிட்டாரு திவ்யா பத்தி. சோ விக்ரமோட டார்கெட் திவ்யா. என்னக்கா சொல்றீங்க? இருக்கலாம். அதான் சொல்றேன், இருக்கலாம். அதனாலதான் நான் வந்து நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு இல்லைன்னா காலைல போய் நிப்பேன், காலைல இல்லைன்னா மத்தியானம் போய் நிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியே அவனு நிக்கிறாரு மறந்து புடிச்சுக்கிட்டே. ஆமா இல்லக்கா, எனக்கு என்னன்னாக்கா சண்டை அதான் அவர் வீட்டுல சொல்லியிருந்தாருல, இனிமேல் பாரு இனி நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு வீட்டாளுங்க வந்து சொன்னோன்னே இனிமே பாருன்னு அதுக்காக ஒண்ணு பண்றாரு. இந்த அம்மா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் செய்யறதும் அப்படின்னு இந்த அம்மா ஓகே பூசிக்கோங்க, மண்ணை பூசிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, மாத்தி பூசிக்கிட்டு ஒண்ணு பண்ணுங்கன்றாங்க. நான் நமக்கு தான் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு அப்படிங்கறதா. ஓகே ஜி, சோ நெக்ஸ்ட் கோமதி ராஜ் 1950. ஐயோ டுடே எபிசோட் இருந்து பிளட் வருதுடா சாமி, முடியல ஒஸ்ட் திவ்யா. என்னக்கா சொல்றீங்க? கத்துறது திவ்யா was worst, விக்ரம் was worst, பார்வதி was worst at some point, கமருதன் was worst. எல்லாருமே worstங்க இன்னைக்கு. பிக் பாஸ் சீசன் திவ்யாவோட பிரச்சனை ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனதுனால திவ்யா மட்டும்ன்றோம். ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட்ல நிறைய பேருக்கு பங்கு இருக்கு வர்ஸ்ட்னு சொல்றது. ஆமா அக்கா, அது ஆரம்பிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. சீசன் 9 இது சீசன் இது கடைசி இந்த சீசனே வர்ஸ்ட் தானங்க. என்ன இதுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேக்கா, சோ இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன் அவ்வளவுதான் முடிஞ்சு. ப்ரொடியூசர் உத்தரவு கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். ஓகேலக்கா, முடிச்சிடலாமாக்கா? எஸ் முடிக்கலாம். ஓகேக்கா, சோ வர்ற வாரங்கள்ல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்கும். அதனால கேப்டன்சி இருக்காது. நிறைய பரபரப்பான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே யார் அடிக்க போறா, அதுக்கப்புறம் யாரு ஃபினாலே வரைக்கும் போறா அப்படிங்கறதெல்லாம் இந்த வாரத்துல தான் டிசைட் ஆக போகுதுங்கிறதுனால நம்ம ரிவ்யூலையுமே ஃபயருக்கு பஞ்சம் இருக்காது. அதனால கரெக்டா வந்துருங்க. 11 மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த பிக் பாஸ்க்கு மட்டும் கிடையாது, டோட்டலா இந்தியா ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
நாங்கெல்லாம் இவ்வளவு நாலேஜபிளா இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்தியா கிளிட்ஸ் அப்படின்னு இந்தியா கிளிட்ஸும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு நானும் அக்கா வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அபியக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவன். ஓகே, குட் நைட், டாடா, பை பை, see you. மண்டே கொஞ்சம் காட்டா தான் இருக்கும், பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, வாங்க, see you. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.